பத்தாம் வகுப்பு சமச்சீர் கல்வி. இதில் பார்த்திங்கன்னா இயல் 1, இயல் 2, இயல் 3 அப்படி தொகுத்து 3 இயலுக்கும் சேர்த்து ஒரு 142 கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பத்தாம் வகுப்பு தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் மான் அண்ணன். வண்டோடு பக்கம் மாணவாய் தென்றல் இடம்பெற்ற இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். பல்வழ பழப்பளவின் பயங்கெழு கொல்லி. கொல்லிமலை பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் அகநானூறு. உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். செந்தமிழோ உள்ளுயிரோ செய்யறிய நின் பெருமை என் தமிழ் எவ்வாறு எடுத்து உரை விரிக்கும் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றால் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவர் சச்சிதானந்தம். நெட்டி மிளகாய் செடி ஆகியவற்றை அடியது கோல். நெட்டி மிளகாய் செடி ஆகியவற்றின் அடியது கோல். தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிகள் அவற்றில் எல்லா குறை எந்த தமிழறிஞர்களுக்கும் மிக தெளிவாக தோன்றும் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரிய இடமாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவையாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என சொன்னவர் யார்? கார்டுவெல். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்த அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை மற்றும் பாவணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? இளங்குமரனார். உவமையில் பொருளும் வேற்றுமையில் ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகம் என்று சொன்னவர் தண்டி. திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் மொழி எந்த ஆண்டு TCM டேட்டா நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது? 1983. ஊர்கூடி செக்கு இழுத்து தள்ள முடியுமா என்று கேட்கிறார். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று சொன்னவர் யார்? ப. ராமசாமி. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய். உன் புன்னகைதான் அதற்குச் சான்று. யார் கூறிய கூற்று? அறிஞர் அண்ணா. மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் ராமசாமி. சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதைப்பார் இந்த அரசுக்கு இது உண்டா என்று அரசு கண்ணில் படும் யாரை விழுது இன்றி வானுற ஓங்கி நிற்கிறேன் என்று மக்களை குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி, நாகை, விலா, வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ? சிந்தனையில் அவைகளின் நுட்பங்களை விளங்கும் மலை மீது என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது ஏறுவேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் என்று முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் என்று சொன்னவர் யார்? திருவிக.
ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அஃறிணைப் பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்கும் போலவும் அமையும் என்று சொன்னவர் தொல்காப்பியர். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடி போல வலப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்றும் நூலின் குறிப்பிட்டவர் யார்? இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் இளவன் நந்தவனம் கீழ காலத்தின் காசி என்று பாடியவர் பாரதியார். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்ச ஏப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகெட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம், எதிரினைய இசைவு என்று சொன்னவர் ஜீவானந்தம். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? மா. ராமலிங்கம். சிறுமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திண்டுக்கல். வாழையும் கழுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலவும் சூழடக்கி ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். இந்தியாதான் என்னுடைய மோட்சம். இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை. இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் இளவத்தின் நந்தவனம் கீழக்களத்தின் காசி என்பது உச்சநிலை. சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழகனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அது தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவை மாநாட்டுக்கு உரிய முதல் மொழி தமிழே என்று சொன்னவர் அப்பாத்துரையார். தமிழுக்கு கருவூலமாக அமைந்த திருக்குறள் மெய்ப்பொருளை என்ற நூலின் ஆசிரியர் துரைமாணிக்கம். மெத்தவணிகலன் என்னும் தொடர் தமிழகனார் குறிப்பிடுவது ஐம்பெருங்காப்பியங்களும். காய்ந்த இலைகள் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். தவறான ஒன்றை தேர்வு செய்க. தட்டு வாழை. தவறான ஒன்றை தேர்வு செய்க. தட்டு வாழை. பரவலேறு பெருஞ்சித்தனார் எழுதாத நூல் எது? எங்கெங்கு காணினும். தவறான ஒன்றை தேர்வு செய்க. போத்தின் பிரிவு இணுக்கு ஆகும். போத்தின் பிரிவு இணுக்கு ஆகும். சோளம் கரும்பு ஆகியவற்றின் இலை வகை தோகை. முறி என்பது எந்த தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல்? புளி. முறி என்பது புளி. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. கருக்கல் வாழைப்பிஞ்சு. திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? வ. உ. சிதம்பரனார். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? வ. உ. சிதம்பரனார். சிறுவர்
நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் அழ. கி. ராஜநாராயணன். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்ற நூலின் இடம்பெற்ற நூல் முக்கூடர் பல்லு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இடம்பெற்ற நூல் திருக்குறள். திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூர் பற்றி இறங்கு இசை விழாவின் உரத்தை என்று குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? அகநானூறு. கோபாலபுரத்து மக்கள் என்ற புத்தகத்திற்காக 1991ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? கி. ரா. மகுளி என்பதன் பொருள் யாது? சோற்றுக்கஞ்சி. மானவாரி மனிதர்கள் வாழ்க்கையை சொல்லுதல் கரிசல் இலக்கியங்களுடன் தொடர்பு இல்லாதவர் தமிழன்பன். 2019ஆம் ஆண்டு சூல் என்ற புத்தகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர் சோ. தர்மன். கீழ்காணும் எந்த ஊரைச் சுற்றி வட்டாரப் பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது? பாளையங்கோட்டை. கோவில்பட்டி. கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கிய கரிசல் மண்ணின் படைப்பாளி யார்? கு. அழகிரிசாமி. கரிசல் வட்டாரச் சொல் அகராதியை உருவாக்கியவர் யார்? கி. ராஜநாராயணன். அஞ்சாடி என்னும் புதினத்துக்காக 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? பூமணி. தற்போது மதுரையின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் வெங்கடேசன் 2011ஆம் ஆண்டு கீழ்காணும் எந்த புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? காவல் கோட்டம். 10 பாட்டு நூல்களில் ஒன்றான கூத்தனாற்றுப்படை எனவும் அழைக்கப்படும் மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? 583 அடிகளை கொண்டது. இரணிய முட்டத்து பெருங்குன்றனூர் பெருங்கௌசிகனார் பாடிய மலைபடுகடாம் பாட்டுடை தலைவன் யார்? நன்னன். பரூஉ குரு ஊக்கன் என்பவை செய்யுளிசை அளபடை. அசையி கெழியி என்பது எவ்வகை அளபடை? சொல்லிசை அளபடை. கூற்று ஆற்றுப்படுத்தும் கூந்தன் சென்னவனடி எதிர்வரும் கூத்தானை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம். நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வனம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுவது அடிப்படையாகும். மழையை யானையாக உருவகம் செய்து மலைகளிலும் பலவகை ஓசைகளை அதன் மதம் என விளக்குவதாகும். மலைபடுகடாம் என்ற கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. வைரியம் என்பதன் பொருள் கூத்தர். வைரியம் என்பதன் பொருள் கூத்தர்.
கீழ்கண்டவற்றுள் எது ராமலிங்கத்தின் படைப்பு அல்ல? உலகியல் 100. சந்தக்க கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைவர் விஸ்பனில் கார்டிலா என்னும் நூல் முதலாக எந்த ஆண்டு ரோமன் வரி வடிவில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது என்று 6ஆம் உலகத் தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றுள்ளது? 1554. அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார்? முகமது அலி. ச. முகமது அலி. பொறுத்துக. கொத்து, அவரை, துவரை, கதிர், கொடி, முந்திரி, அலகு அல்லது குரல், நெல், திணை, குலை, கொடி, முந்திரி, கொத்து, அவரை, துவரை, கதிர், கேழ்வரகு, சோளம், அலகு அல்லது குரல், நெல், திணை, குலை, கொடி, முந்திரி. மரம், செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை? வி. ஒரு பூ வாடிய நிலை என்பது செம்மல். கொழுந்தாடை என்பது பின்வருவனவற்றுள் எதன் நுனிப்பகுதி? கரும்பு. உலகப் பெருந்தமிழர், தமிழ்த்திரு என அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்? இளங்குமரனார். திருக்குறள் தமிழ் மரபுரை என்ற நூலின் ஆசிரியர்? இளங்குமரனார். தவறான ஒன்றை தெரிவு செய்க. பைங்கூழ், தென்னையின் இளநிலை, அவரை, துவரை ஆகியவற்றின் பெயர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அவரை, துவரை, முதிரை. காழ் என்பது என்னுடைய வித்து வகை. காஞ்சினை. தவறான ஒன்றை தேர்வு செய்க. அலியல், குலுகுலுத்து நாறிய பழம் அல்லது காய். அலியல், குலுகுலுந்து நாறிய பழம் அல்லது காய். தவறான ஒன்றை தேர்வு செய்க. குடுக்கை, புலியின் ஓடு. சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலின் ஆசிரியர்? தேவநேய பாவாணர். தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 12. உயிரற்ற பொருளை உயிருள்ள போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுகளைப் போலவும் கற்பனை செய்வது டேஷ் என்கிறோம்? இலக்கணை. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, பாப்பருங்குல உரை,
புறத்திட்ட திரட்டு உரை, தேவநேயம் இவை அனைத்தும் யாருடைய படைப்பு? இளங்குமரனார். இசை நின்ற அளபடை எனவும் அழைக்கப்படுவது எது? செய்யுள் இசை அளபடை. உரனசை ஈ உள்ளம் துணையாகச் சென்றார், வரனசை ஈ இன்னும் உள்ளேன். சொல்லிசை அளபடை. கெடுப்பதும் சார்வாய் மற்றங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மேற்காணும் குறளில் அடிக்கோளிட்ட பயின்று வந்துள்ள இலக்கணம். இன்னிசை அளபடை. 8 என்பது பொதுமொழி. கண்ணன் வந்தான் என்பது தொடர்மொழி. கண்ணன் வந்தான் என்பது தொடர்மொழி. வேங்கை என்பது இலக்கண குறிப்பு பொதுமொழி. அல், தல், அம், ஐ, கை போன்ற விதிகளை பெற்று வருவது தொழிற்பெயர். எஃகிலங்கிய கயராய் இன்னுயிர் வெகுவார்க்கில்லை வீடு. இங்கு பயின்று வந்துள்ள அளபடை ஒற்றளபடை. நல்லபடா பறை. இங்கு பயின்று வந்துள்ள அளபடை செய்யுளிசை அளபடை. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி பல பொருளை பொது இருமையும் ஏற்பெனச் சொன்னவர் பவணந்தி முனிவர். தவறான கூற்றை காண்க. தொழிற்பெயர் மூவிடத்திற்கும் உரியது. காலம் காட்டும். கீழ்காணும் எது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்? கேடு. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் திரு சிலப்பதிகார மதை ஊனிலே எம்முயிர் உள்ளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருமோமோ என்று மனமுருகி பாடியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஒரே ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு பற்பல பொருள்களில் அச்சொல்லை பயன்படுத்தி செய்யும் ஒன்றை பின்வருமாறு படைத்தவர் யார்? சுந்தர கவிராயர். மரமது மரமதை மரமது மரத்தினால் மரமது வளைமனைக்கு மரத்தில் தோளில் மரத்தை மரத்தை வழியே மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வனமனைக்கு ஏகும்போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரமெடுத்தார். சுந்தர கவிராயர். If you take to mind into language is the understand that goes to his head. If you talk to him his own language that goes to his own heart என்று சொன்னவர் யார்? நெல்சன் மண்டேலா. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று காற்றின் பற்றி கூறியவர் ஔவையார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று காற்று பற்றி கூறியவர் ஔவையார். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்னும் சிற்றிலக்கியங்களில் பெண்ணொருத்தி நற்றமிழும் தன் பொருளை நன்னதியும் சேர்ப்பொரும் பலப்பட்டறை சொக்கநாதர். மூச்சு
மூச்சுப் பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று காற்றின் அவசியம் பற்றி சொன்னவர் திருமூலர். பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது என்பதை காண்க. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று எனப்படுகிறது. இதற்கு ஊதைக்காற்று என்று பெயரும் உண்டு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உரமோன் மருக கலில் இயல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. பருவக்காற்றின் பலனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் ஹிப்போலஸ். பருவக்காற்றின் பலனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் ஹிப்போலஸ். வளிமிகின் வழி இல்லை என்று புறநானூற்றில் 51வது பாடலை பாடியவர் ஐயூர் முடவனார். முல்லை நிலத்தின் சிறுபொழுது மாலை. முல்லை நிலத்தின் சிறுபொழுது மாலை. எனது கீழ்கண்டவற்றில் எது முல்லை நிலத்தின் மரம் அல்ல? புன்னை. எது முல்லை நிலத்தின் பூ அல்ல? தாழையாம்பூ. விளக்கம். தாழையாம்பூ நெய்தல் நிலத்தின் மலர். முல்லை நிலத்தின் நீர் காட்டாறு. முல்லை நிலத்தின் உரிபொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினமான புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் சிங்காரம் பிறந்த ஊர் சிவகங்கை. பேட்டி என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு தாய்லாந்து. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய கஜா என்னும் புயலுக்கு பெயர் வைத்த நாடு இலங்கை. தொங்கான் என்பதன் பொருள் கப்பல். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. வழித்தொழில் ஆண்ட உரவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்ற புறநானூற்றில் 96வது பாடலின் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால புலவர் வெண்ணி குயத்தியார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். யாருடைய கூற்று? ஔவையார். தவறான ஒன்றை தேர்வு செய்க. இரடி வெந்தது. விளக்கம். இரடி என்பதன் பொருள் திணை. வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை பாடலை சீவலமாறன் என்னும் பட்டப்பெயர் கொண்ட பாடிய மன்னன் அதிவீரம பாண்டியன். உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமைதம் இவைதாயினும் இனிது என தமிழர் உண்டதும் இலரே. புறநானூறு. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வேய்கலும் விருந்தும் அன்றி வினையாளனவையே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று
குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று குறிப்பிடும் சங்க இலக்கியம் சிறுவனாற்றுப்படை. பண்டைய தமிழன் வீட்டுக்கு வந்த விருந்தினர் திரும்பிச் செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழியனுப்பும் போது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்பதை காலின் 7 அடி பின் சென்று என்று குறிப்பிடும் சங்க இலக்கியம் பெருமனாற்றுப்படை. மோப்பக்குழையும் அனிச்சம் இடம்பெற்ற நூல் திருக்குறள். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி யுண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்துப் பரணி. குறள் உணங்கு விதை தினை உரல் வாங்கி பெய்து சிறிது இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லாதால் அதை விதைத்துவிட்டு வந்து நெல்லை அரித்து பின் சமைத்து விருந்து படைத்தவர் என்று பெரிய புராணத்தில் குறிப்பிடுகிறவர் இளையான்குடி மாறநாயனார். நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரிழையாமை பணயம் வைத்து இருந்து அளித்தான் குறிப்பிடும் சங்க இலக்கியம் புறநானூறு. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்த பிரியங்களின் நீள் கரடு என்ற புதுக்கவிதை பாடியவர் அம்சப்பிரியா. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்களை யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர் புகுவாயில் அடைப்ப கடவுநீர் வருவீர் உளரோ என்று பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 9. தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். கட்டுரை படித்தான் என்பது வேற்றுமைத் தொடர். காசிக்காண்டம் பாடியவர் யார்? அதிவீரம பாண்டியன். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. இடம்பெற்ற நூல் விவேக சிந்தாமணி. ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் எங்கு அமைந்துள்ளது? மினசோட்டா, அமெரிக்கா. ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் எங்கு அமைந்துள்ளது? அமெரிக்கா. கருப்பு நிற கரிசல் மண்ணில் இயற்கை தங்கம் என அழைக்கப்படுவது கம்பு. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6. தொகாநிலை தொடர் 6.